திருவாதிரை நாளுக்கு நிறைய புராண கதைகள் உண்டு. அதில் இந்த களி செய்து சிவபெருமானுக்கு ஏன் படைக்கிறோம் அந்த கதையை தெரிஞ்சுப்போம். சிதம்பரம் அருகில் ஒரு ஊரில் சேந்தனார் அப்படின்னு ஒரு விறகு வெட்டி இருந்திருக்கிறார். அவர் தினமும் விறகு வெட்டி சம்பாதித்து காலையில் சமைத்து ஒரு சிவனடியாருக்கு கொடுத்து விட்டு தான் சாப்பிடுவார். இது சேந்தனாரின் கடமையாகவே இருந்தது. இவரோட பக்தியை இந்த பிரபஞ்சத்துக்கு உணர்த்த விரும்பிய சிவபெருமான் ஒரு நாள் பெருமழை பெய்ய வைத்தார். அன்று சேந்தனாரால் விறகு வெட்டி விற்க முடியவில்லை. சிவனடியாருக்கு உணவளிக்க சமைக்க முடியவில்லை. அதனால் அரிசியை பொடித்து மாவாக்கி அதில் களி செய்து அதே சிவனடியார்கள் யாரேனும் வருவார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அன்றைக்கு எந்த சிவனடியாரும் சேந்தனார் கண்களுக்கு தென்படலை. மனசு உடைஞ்ச சேந்தனார் வீட்டிற்கு வந்து சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டாரு. சிவபெருமான் சிவனடியார் வேடம் பூண்டு சேந்தனார் வீட்டிற்கு வந்தார். சிவபெருமான் உன்ன ஏதாவது இருக்கான்னு கேட்க சேந்தனார் மகிழ்ச்சியாய் அவர் செய்த களியை கொடுத்தார். சிவபெருமான் மன நிறைய சாப்பிட்டு மீதம் இருந்தது அடுத்த வேளை உணவுக்கு நீங்கள் தருவீர்களா என கேட்டு வாங்கி சென்றார். அன்றிரவு சிதம்பரத்தில் அரசர் ஒருவர் கனவில் சிவபெருமான் தோன்றி நான் சேந்தனார் என்ற பக்தரின் அன்புக்கு கட்டுப்பட்டு அவர் வீட்டில் களி உண்டேன் என்ற செய்தியை தெரிவித்துள்ளார். மறுநாள் காலையில் வழக்கம் போல் தில்லைவாழ் அந்தணர்கள் சிதம்பர திருக்கோயிலின் கருவறையை திறந்திருக்கிறார்கள். அப்போது சிவபெருமான் சுற்றி களி சிதறல்கள் இருந்திருக்கு. என்ன அதிசயம் என அனைத்து அந்தணர்களும் வியந்தனர். அந்த செய்தியை அரசருக்கு தெரிவித்தார்கள். அப்போது அரசர் கண்ட கனவை அந்தணர்களிடம் கூறி மகிழ்ச்சி அடைந்தார். அந்நேரம் சிதம்பரத்தில் திருவிழா நடந்து கொண்டிருக்கு. அரசர்கள் உள்ளிட்ட அனைவரும் அந்த இடத்தில் இருக்காங்க. சேந்தனாரும் அந்த திருவிழாவுக்கு வந்திருக்காங்க. சிவபெருமானை தேரில் அமர்த்தி வடம் பிடித்து இழுத்தார்கள். தேர் நகரவே இல்லை. அந்நேரத்தில் அசடி சத்தம் கேட்டு சேந்தானி பல்லாண்டு பாடு என்றது. சேந்தனாரோ ஒன்றுமே தெரியாத நான் எப்படி பல்லாண்டு பாடுவேன் என்றார். அதற்கு சிவபெருமான் நான் உனக்கு அருள் புரிகிறேன் என்றார். அந்நேரத்தில் சேந்தனார் மண்ணுலகத்தில் என்று தொடங்கி பல்லாண்டு கூறுதுமே என்று 13 பாடல்கள் சிவபெருமானை வாழ்த்தி பாடியுள்ளார். உடனே தேர் நகர்ந்தது. அரசனும் சிவனடியார்களும் சேந்தனாரின் கால்களில் விழுந்து வணங்கியிருக்காங்க. சேந்தனார் அடியவனின் கால்களில் அரசன் விழ வேண்டாம் என்றார். அதற்கு அரசன் சிவபெருமான் உங்கள் வீட்டில் வந்து களி உண்டார்கள் என்பதை தெரிவித்தார். சேந்தனார் சிவபெருமானை நினைத்து பக்தி பரவசமாகியிருக்கார். இதன் காரணமாக தான் திருவாதிரை நாள் என்று களி உண்ண வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அன்றைய தினத்தில் சிவபெருமான் அனைத்து திருத்தலங்களிலும் களி படைக்கப்படுகிறது. அதனால் தான் திருவாதிரை தினத்தன்று ஒருவாய் களி என பழமொழி உருவாகி இருக்கு. ஆதிரிய முதல்வனுக்கு களி செய்து வணங்கி அவர் திருவடியை அடைவோமாக. இதுதான் இந்த களிக்கான கதை. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.